4 பெஸ்ட் ஸ்டடி டிப்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோ 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணது. இன்ன வரைக்கும் 1.9 lakhs வியூஸ் வர போயிருக்கு. அந்த வீடியோ கீழே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இன்ன வரைக்கும் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்த வீடியோவில் 4 பவர்ஃபுல்லான ஸ்டடி டெக்னிக்கை பற்றி சொல்ல போகிறேன். இது பவர்ஃபுல் மட்டும் இல்லை, அன்கன்வென்ஷனலும் கூட. யாரும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. இது மூலமாக நீங்கள் படிக்கிறதுனால உங்களோட லேர்னிங் கர்வ் 2 times இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதல் விஷயம், ஜைகார்னிக் எஃபெக்ட். மூளை ஹேக் பண்ணுற இந்த டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? சைகார்னிக் எஃபெக்ட்டுங்கிறது நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி அந்த புத்தகத்தை ஃபுல்லாக ரீட் பண்ணி அந்த சப்ஜெக்ட்டை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணால் மனசுக்கு நிம்மதினு நினைப்போம். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லி தெரியுமா? அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட். நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான பாடத்தையோ இல்லை கஷ்டமான பாடத்தையோ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாதியிலேயே படிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. முழுசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக பிரேக் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்கே தான் சைகார்னிக் எஃபெக்ட் வருது. அதாவது உங்கள் மூளை ஒரு விஷயத்தை பாதியிலே விட்டுட்டு போகும்போது அந்த செயலையோ இல்லை அந்த விஷயத்தை பற்றியோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும். திரும்ப அதை செய்யணும்னு உங்களை தூண்டும். இதனாலேயே நீங்கள் படிப்பு மீதான ஆர்வம் உங்களுக்கு கூடும். திரும்ப வந்து படிக்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதனால தான் படத்தில் இல்லை ஒரு எஃபெக்டிவான ஸ்பீக்கர் கம்யூனிகேட் பண்ணும்போது முக்கியமான விஷயங்கள், கால் டு ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் வரும்போது ஒரு பாஸ் எடுத்துப்பாங்க, ஒரு அமைதி. அந்த பாஸ் வரும்போது உங்களோட க்யூரியாசிட்டி கூடும். அந்த க்யூரியாசிட்டி கூடுறதுனால அடுத்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து கவனிப்பீங்க. இப்படி தான் நீங்கள் படிக்கிறத இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக, இன்னும் ஈஸியாக மாற்ற முடியும். ரெண்டாவது விஷயம், பிளர்ட்டிங் மெத்தட் ஆர் ஸ்பீட் ரிவிஷன். இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி பல மணி நேரம் படிக்க முடியாது. அதுக்கு பதிலாக நான் சொல்கிற இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். புக் ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு டாப்பிக்கை ரீட் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே அந்த புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் அதை எழுதி பாருங்கள். ஒவ்வொரு சப்மிட்டிங்காக எழுதுங்க. ஒரு டைமில் ஓகே நான் எல்லாம் எழுதிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் அப்புறமா புக்கை ஓப்பன் பண்ணி எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், எதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு பாருங்கள். இப்படி மறந்த விஷயங்கள், தப்பு பண்ண விஷயங்கள் இதை மட்டும் திரும்ப படிங்க. இப்படி படிக்கிறதுனால என்ன ஆகும் தெரியுமா? அந்த குறைஞ்ச நேரத்தில் நீங்கள் படித்த விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணணும்னு சொல்லி உங்கள் மூளைக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்குறீங்க. அந்த அதிக அழுத்தத்தில் அது குறைஞ்ச நேரத்தில் படித்த விஷயங்களை ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். இப்படி பண்ணுறதுனால படித்த விஷயங்கள் ரொம்ப ஆழமாக உங்கள் மனசில் போய் பதியும். இங்கே ஆக்டிவ் ரீகால் அப்படிங்கிற விஷயமும் வேலை செய்யுது. படித்த விஷயங்களை ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்க. இப்படி கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி உங்கள் பிரெயினில் அது இன்னும் இன்டெப்த்தாக போய் சேவ் ஆகும். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனாலும் அந்த படித்த விஷயங்கள் ஞாபகம் வரும், பிளாங்காக இருக்காது. ஸோ இந்த ஸ்பீட் ரிவிஷனை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது விஷயம், ஸ்டேட் டிபெண்டன்ட் மெமரி. அதாவது உங்கள் மூளை படித்த ஒரு இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வைக்கும்போது உங்களோட இன்டர்னல் ஸ்டேட், அதாவது உங்களோட எமோஷன்ஸையும் சேர்த்து அது தக்க வச்சுக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டில் இருந்து பயமே இல்லாமல் ஒரு விஷயத்தை படித்து முடிச்சிருப்பீங்க. திரும்ப ரீகலெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் அதே நேரம் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது அந்த பதட்டத்தில் ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, வராது. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அசோசியேட் ஆகிருக்கிறதுங்கிறது பயம் இல்லாத ஒரு எமோஷன் கூட. ஆனால் அதே நேரம் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது அந்த எமோஷனல் ஸ்டேட் பயமாக இருக்கும். அந்த இன்டர்னல் ஸ்டேட்டு கூட அந்த இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் எப்போவும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது ஒரே ஒரு காமரான ஒரு எமோஷனல் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக ஒரு மூச்சு இழுத்து விட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு ஆப்டிமல் எமோஷனல் ஸ்டேட்டில் படிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்படி படிக்கும்போது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் கூட நீங்கள் உங்களோட மூச்சை ரெகுலேட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப அந்த இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் மனசுக்கு வரும். உங்களால் ஈஸியாக அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். நாலாவது விஷயம், 85% ரோல். நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, படிக்கிறது எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு. படிக்கிறதுக்கு எப்போ திரும்ப டயர்டாக இருக்கும்? நீங்கள் படிக்கிற விஷயங்கள் ரொம்ப ஈஸியானதாக இருந்தால் சீக்கிரமாக டயர்ட் ஆகிடும். அதே மாதிரி படிக்கிற விஷயங்கள் ரொம்ப கஷ்டமாக காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சீக்கிரமாக டயர்ட் ஆகிடும். ஆனால் அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த 85% ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிற டாப்பிக்கில் எப்போவுமே 85% உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கணும். 15% தான் சேலஞ்சிங்காக இருக்கணும். நீங்கள் தெரிஞ்ச அந்த 85% வச்சு 15% கவர் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக படிக்க முடியும், கண்டினியூஸாக படிக்க முடியும். ஆனால் எடுத்ததுமே காம்ப்ளெக்ஸான விஷயத்தை படிப்பேன்னு நினச்சா படிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுங்கள். அப்படி கவர் பண்ணும்போது உங்களுக்கு 85% தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் லீனியராக அடுத்த காம்ப்ளெக்ஸான விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களோட மூளையும் டயர்ட் ஆகாது, படிக்கிறதுல கண்டினியூஸ் மோட்டிவேஷனும் இருக்கும். நீங்கள் டயர்டாகி சோர்ந்து போய் உட்காரவும் மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னால் ஷூராக சொல்ல முடியும், உங்களால் படிக்கணும்னு ஆசை இருக்குது, நிறைய விஷயங்களை கவர் பண்ணணும்னு உங்களுக்கு கோல் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க. இந்த 4 ஸ்டடி டிப்ஸில் ஏதாவது ஒன்று அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. முயற்சி பண்ணி போராடுங்க, முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பதில் 400 அங்கே மறக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.